अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி வாணி தேதி 13/1/2024. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे मनुष्य शरीर की उन्नति का प्रबंध रचते हैं, आत्मा की उन्नति व चढ़ती का साधन बाप ही बतलाते हैं. இனிமையான குழந்தைகளே, மனிதர்கள் ஷரீர முன்னேற்றத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் உருவாக்குகின்றார்கள். ஆத்மாவிற்கான முன்னேற்றம், ஆத்மாவிற்கான ஒரு ஏற்றம், அதற்கான சாதனம் பாபா தான் கூறுகிறார். இது பாப்கி ஹி ரெஸ்பான்சிபிலிட்டியே, இது பாபாவினுடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. பாபாவோட பொறுப்பு மீன்ஸ் பாபா தவிர வேறு யாராலுமே ஆத்மா முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை சொல்லித்தர முடியாது. கேள்வி கேட்கிறார் பாபா, सदा बच्चों की उन्नति होती रहे उसके लिए बाप कौन सी श्रीमत देते हैं. சதா குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பாபா எப்படிப்பட்ட ஸ்ரீமத் கொடுக்கின்றார்? பதில், बच्चे अपनी उन्नति के लिए सदा याद की यात्रा पर रहो. குழந்தைகளே, தன்னை முன்னேற்றத்தில் கொண்டு செல்வதற்கு சதா நினைவு யாத்திரையில் இருங்கள். யாத் से ही ஆத்மா की ஜங்க் நிकलेगी. நினைவின் மூலமாகத்தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு நீங்கும். 2வது பாயிண்ட், कभी भी बीती को याद नहीं करो,
ஒரு आगे के लिए कोई आश न रखो. ஒரு பொழுதும் முடிந்து போன விஷயங்களை நினைவு செய்யாதீர்கள். மேலும் எதிர்காலத்திற்கு என்று எந்த ஒரு ஆசையும் வைக்காதீர்கள். மூன்றாவது பாயிண்ட், ஷரீர் நிர்வாகிலே கரம் பலே கரோ. ஷரீரத்தை நிர்வாகம் செய்வதற்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை தாராளமாக செய்யுங்கள். लेकिन जो भी टाइम मिले वो वेस्ट नहीं करो. ஆனால் அதுலேயே நேரம் உங்களுக்கு கிடைத்தது என்றால் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாபாவுடைய நினைவில் நேரத்தை வெற்றியுடையதாக்குங்க. நாலாவது பாயிண்ட், कम से कम 8 घंटा ईश्वरीय सेवा करो तो तुम्हारी उन्नति होती रहेगी. குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஈஸ்வரிய சேவையை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को अथवा आत्मों को समझाते हैं. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு அதாவது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். मनुष्य कहते हैं आत्मा की रिस्पॉन्सिबिलिटी है परमात्मा के ऊपर. மனிதர்கள் நினைக்கின்றார்கள், கூறுகின்றார்கள், ஆத்மாவுக்கான எல்லா விதமான பொறுப்பும் இறைவன் கையில் தான் இருக்கிறது. वही सब आत्मा की उन्नति और मन की शांति का रास्ता बता सकते हैं. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கான முன்னேற்றத்திற்கும் மனிதனுடைய சாந்தியை பெறுவதற்கும் வழி அவரால் தான் சொல்ல முடியும். ஆத்மாவானது பர்குட்டின் நடுவில் இருக்கின்றது. அனைத்தை விட தனிப்பட்டது. அதிகமாக சரீரத்துக்கு தான் நோய் என்பது ஏற்படுகிறது. சரீரத்தில் தலையில் தலை வலிக்குது அப்படின்னா ஆத்மா எங்கே இருக்குது? பர்குட்டியில். ஆத்மா தான் அதை ஃபீல் பண்ணுது சரீரத்து மூலமாக. மற்றபடி பர்குட்டியில் இருக்கிற ஆத்மாவுக்கு ஏதாவது வலிக்குமா என்ன? இல்லை. பர்குட்டியில் சிம்மாசனம் ஆத்மாவே இருக்குது. அங்கே எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது. உஸ் தக்து பர் ஆத்மா விராஜமானே. பர்குட்டி என்ற சிம்மாசனத்தில் ஆத்மாவானது வீற்றிருக்கிறது. अब आत्मा की उन्नति अथवा शांति देने वाला सर्जन एक ही परमात्मा ही. இப்பொழுது ஆத்மாவிற்கான முன்னேற்றம் மற்றும் சாந்தியை கொடுக்கக்கூடிய சர்ஜன் ஒரே ஒரு பரம் ஆத்மா. எப்போ ஆத்மாவிற்கு முன்னேற்றம் என்பது ஏற்படுமோ அப்பொழுது ஆத்மாவானது ஹெல்த்தோடும் வெல்த்தோடும் இருக்கும். ஷரீர் கா தோ கித்னா பி கரோ உசிசி कोई उन्नति नहीं होगी. சரீரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஆத்மாவுக்கு போய் சேராது. சரீரத்துக்கு ஏதாவது தொல்லைகள் என்பது வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆத்மாவுக்கு முன்னேற்றத்தை பரமாத்மா தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. और सब दुनिया में शरीर की उन्नति का प्रबंध रचते हैं. உலகத்தில் கூட சரீர முன்னேற்றத்துக்கான ஏற்பாடுகளை தான் செய்கின்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆத்மா பற்றி தெரிய சாரா மதார் ஆத்மா பரஹே. அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது ஆத்மா. ஆத்மா தான் 16 கலையுடைய ஆத்மாவாக ஆகின்றது. அடுத்த ஆத்மா தான் கலையற்ற ஆத்மாவாகவும் ஆகின்றது. 16 கலையுடைய ஆத்மால फिर कला कम कैसे होती है? கலைகள் எப்படி குறைய ஆரம்பிக்குது? ये भी बाप ही समझाते हैं. இது கூட பாபா தான் புரிய வைக்கிறார். கலைகளே குறையுது ஆத்மால. குணங்கள் குறைகிறது, சக்திகள் குறைகிறது. இது ரெண்டும் குறையும் பொழுது கலைகளும் குறைந்து விடுகிறது. எதனால் குறைகிறது? இது எல்லாமே ஒன்று ஆத்மா பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்துட்டே இருக்கு. ரெண்டாவது ஆத்மா செய்யக்கூடிய கர்மா மாறிவிடுகிறது. அதனாலேயும் கலைகள் மாறிவிடுகிறது. பாபா சொல்றார், சத்தியத்தில் உங்களுக்கு நிறைய சுகம் இருந்தது, ஆத்மா ஏறும் கலையில் இருந்தது. और सत्संगों में आत्मा की उन्नति कैसे हो ये बात नहीं समझाई जाती है. வேறு சத்சங்கங்களில் ஆத்ம முன்னேற்றத்துக்கான விஷயம் எல்லாம் புரிய வைப்பது கிடையாது.
वो जिस्मानी नशे में रहते हैं. அவங்க ஸ்தூலமான போதையில் இருக்காங்க, தேக அபிமானத்தில் இருக்காங்க. பாபா இங்கே நம்மை தேகி அபிமானியாக ஆக்குகிறார். आत्मा जो तमो प्रधान बनी है उनको सतो प्रधान बनाना है. ஆத்மாவானது தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது, அந்த ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். இது இங்கே அனைத்துமே ஆன்மீக விஷயங்களாகும். அங்கே எல்லாமே ஸ்தூலமான शरीरத்தினுடைய விஷயமாகும். सर्जन लोग एक हाथ निकाल दूसरा डालते हैं. இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட் எடுத்துட்டு, ஹார்ட் கெட்டு போச்சுன்னா அந்த ஹார்ட் எடுத்து இன்னொரு ஹார்ட் வச்சிடுறாங்க. உனக்கு ஆத்மாசி கோய் தெலுக்கு நீ வேறு ஒரு ஹார்ட் பொறுத்துறதுனால ஆத்மாக்கோ எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா, நன்மை ஏற்படுமா? கிடையாது. ஆத்மாவுக்கும் அந்த ஹார்ட் புதுசாக வைத்ததற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது சரீரத்துக்கான ஒரு புருஷார்த்தம் தான். ஆத்மா பர்குட்டியில் இருக்கிறது. உனக்கு ஆப்ரேஷன் ஆதி குछ नहीं होता है. ஆத்மாவுக்கு எதாவது ஆப்ரேஷன் செய்ய முடியுமா? இந்த பர்குட்டியில் இருக்கிற ஆத்மாவுக்கு ஆப்ரேஷன்லாம் செய்ய முடியாது. ஆனால் ஆப்ரேஷன் நடக்குது இப்போ சங்கம யுகத்தில். யார் செய்துட்ருக்கிறா? பாபா ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி என்ன பண்ணுறாரு, கெட்டதெல்லாத்தையும் நீக்கிட்டுருக்கிறார். ஆப்ரேஷன் மீன்ஸ் ஆத்மாக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வழியை பாபா புரிய வைக்கிறார். अच्छा बाप समझाते हैं कि आत्मा की उन्नति एक ही बार होती है. நல்லது குழந்தைகளே, இப்போ பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாவுக்கு முன்னேற்றமானது ஒரே ஒரு முறை தான் நடைபெறுகிறது. ஆத்மா எப்போ தமோ பிரதான ஆயிடுறதோ அப்போ தமோ பிரதான நிலை அடைந்த ஆத்மாவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பாபா வருகின்றார். அவர் தவிர வேறு யாருமே ஆத்மாவுக்கு நன்மை செய்யவே முடியாது. பாபா சொல்றார், இது சீச்சி தமோ பிரதானமான ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள். இப்படி தமோ நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்னிடம் வர முடியாது. तुम्हारे पास जब कोई आती है तो कहती है शांति कैसे मिले अथवा उन्नति कैसी हो. உங்களிடம் யாராவது புதிதானவர்கள் வந்தார்கள் என்றால் அமைதி எப்படி கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்படி ஏற்படும் அப்படிலாம் கேட்கின்றார்கள். परंतु ये नहीं जानती उन्नति की बात हम कहाँ जाएंगे. வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும், மனசில் நிம்மதியை ஏற்படுத்திக்கணும், இதெல்லாம் மனிதர்களுக்கு தோணுது. வந்தாலே இதெல்லாம் கேட்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த முன்னேற்றத்தை நம்ம அடைந்த பிறகு நம்ம எங்கே போவோம் என்பது அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கே தெரியாது. முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. கியா ஹோகா, அதுக்கப்புறம் என்னாகும்? பாபாவுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள், பத்தித்த பாவனனே வாங்க, ஜீவன் முக்தி தாமே லீச்சாவோ, எங்களை ஜீவன் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அவரை அழைக்கிறாங்க. தோ ஆத்மாவுக்கு லேச்சாயங்கன்னா, அப்போ வாங்கன்னு கூப்பிட்றீங்க, எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ யாரை நான் அழைச்சிட்டு போவேன்? ஆத்மாவை தானே நான் அழைச்சிட்டு போவேங்கிறார் பாபா. ஷரீரம் இங்கேயே அழிந்து போய்விடும். ஆனால் இதெல்லாம் யாருடைய புத்தியிலையும் வருவது கிடையாது. ஏஹே ஈஸ்வரிய மத், இது ஈஸ்வரிய வழியாகும். மற்ற எல்லா வழிகளும் மனிதர்களுடைய வழி. ईश्वरी मत से एकदम आसमान में चढ़ जाते हो, சாந்திதாம் சுக்குதாம் में. இப்போ ஈஸ்வரி வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த ஈஸ்வரி வழி செய்யக்கூடிய அற்புதம் என்ன? இந்த ஈஸ்வரி வழிப்படி நடக்கிறவங்க அப்படியே ஆகாயம் அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. அப்படின்னா சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அவர்கள் தான் செல்வார்கள். அப்புறம் ட்ராமா எவ்வளோ உயர்ந்த நிலை அடைந்தாலும் ட்ராமா அனுசாரமாக கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். ஆத்மாவுக்கு முன்னேற்றம் செய்விப்பது பாபா தவிர வேறு எந்த சர்ஜனும் அதற்கு இந்த உலகத்தில் இல்லை. இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
सर्जन फिर तुमको आप समान बनाते हैं. சர்ஜனாக இருக்கிற பாபா நம்மை தனக்கு சமான் ஆக்குகிறார். कोई तो बहुतों की उन्नति अच्छी करते हैं, कोई मीडियम, कोई थर्ड औरों की उन्नति करते हैं. சில பேர் பார்த்தா நிறைய பேருக்கு முன்னேற்றம் அடையிறதுக்கான வழிகளெல்லாம் அழகாக சொல்லித்தராங்க, முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க, ரொம்ப நல்லா செய்கிறாங்க அந்த காரியத்தை. சிலர் பார்த்தா மீடியம் லெவலில் இருக்காங்க, சிலர் பார்த்தா தேர்டு லெவலில் இருக்கிறாங்க, கொஞ்சம் தான் முன்னேற்றத்தை அடைய வைக்கிறாங்க. ஆத்மாக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பொறுப்பு ஒரு பாபாவுடையது. துனியா में किसको मालूम नहीं है. ஆத்மாவுக்கு பரமாத்மாவில் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாதான் பரமாத்மாட்ட வந்துடுவாங்க இல்லையா, பரமாத்மா சொல்கிறத கேட்பாங்க, பரமாத்மாவை நினைப்பாங்க. बाप कहते हैं इन साधु आदि का भी उद्धार करने में आता हूँ. சாதுக்கள் போன்றவர்களுக்கு கூட நன்மை செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். पहले जब आत्मा आती है तो पवित्र ही आती है. முதலாக ஆத்மா இந்த பூமிக்கு வரும்பொழுது பவித்திர ஆத்மாவாகத்தான் வருகின்றது. பாபா வருவதும் அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக. நம்பர் வார் முயற்சியின் அனுசாரம் உங்களுக்கும் முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது. அங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான சரீரம் கிடைக்கிறது. பாபா அழிவற்ற சர்ஜன், அவர் வந்துதான் நமக்கு நன்மை செய்கின்றார். தும் ஊஞ்சி தி ஊஞ்ச் அப்னி ஸ்வீட் ஹோமே சலே ஜாயங்கே. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தன்னுடைய ஸ்வீட் ஹோமிற்கு சென்று விடுவீர்கள். वो लोग मुन पर जाते हैं. விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, சந்திர மண்டலம் போகிறாங்க. நம்ம எங்கே போகிறோம், பரந்தாம வீட்டுக்கு போகிறோம். அழிவற்ற சர்ஜன் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன சொல்கிறார், என்ன நினைவு செய்யுங்க, உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். பாப் விஸ்வக்கி பச்சோக்கோ லிபரேட் கர்த்தே ஹேன். பாபா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே விடுவிக்கிறார். ஜப் தும் சொர்க் में जाएंगे तब और सब शांति धाम में होंगे. எப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவீர்களோ அப்பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். பாப் கித்தனா வண்டர்ஃபுல் காரியம் கருத்து ஹே. பாபா எவ்வளோ ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிறார். கமால் ஹே பாப்கி. அதிசயம். பாபா எப்பேற்பட்டவர், அதிசயம் செய்யக்கூடியவர். அவர் அதிசயம் செய்கிறதுனால தான் நாம் என்ன சொல்கிறோம், அவருடைய வழிமுறை தனிப்பட்டது, அவருடைய வழிமுறை பற்றி நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா में ही मत है, आत्मा अलग हो जाए तो मत मिल न सके. ஈஸ்வரிய மத் से चढ़ती कला, मानव मत से उतरती कला. ஈஸ்வரிய வழிப்படி நடக்கும்போது முன்னேற்றம் ஏற்படுகிறது. மனிதர்களுடைய வழிப்படி நடக்கும்போது பின்னேற்றம். இறங்கும் கலையில் ஆத்மாவானது வந்துவிடும். இதுவும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. वो लोग समझते भी स्वर्ग बन गया है. உலகத்தினர் என்ன நினைக்கிறாங்களா, சொர்க்கம் வந்து விட்டது, சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. போக போக தெரிய வரும் எது சொர்க்கம் எது நரம் என்பது போக போக தெரிய வரும். இன்னைக்கு மொழியினால கூட எத்தனை பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த உலகமே துக்கமான உலகம். மொழி தெரியாட்டா என்ன ஆயிடுது மைண்டு, எனக்கு இந்த மொழி தெரியலையே, இந்த நாட்டில் போய் என்னால் பேச முடியலையே, துக்கம் ஏற்பட்டுடுது இல்லையா. சொர்க்கத்தில் இது போன்ற துக்கமெல்லாம் இருக்காது. வேற என்ன இருக்காது சொர்க்கத்தில், பூகம்பம் ஏற்படாது. அப் புராணி துனியாக்கா வினாஷ் ஒன்னா ஹே. இப்பொழுது பழைய உலகமானது வினாசம் ஆக வேண்டும். வினாசத்துக்கு பிறகு என்னாகும், சொர்க்கமானது உருவாகிவிடும். फिर आधा कल्प वो भी गुम हो जाता. சொர்க்கம் உருவாயிடும். சொர்க்கத்துக்கு பிறகு அந்த சொர்க்கமும் மறைந்து போய்விடும். கேத்தி துவாரிகா சாகர் கி நீச்சே சலி கई. சொர்க்கம் மறைஞ்சு போயிடுது. இதைத்தான் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க,
துவாரகி, தங்க துவாரகி கடலுக்கு அடியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோனிக்கு ஜீஜி நீச்சி தபுகை, தங்க பொருள் எல்லாமே பூமிக்கு அடியில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சு போச்சு. சோத்து ஜோரு அர்த்வேக்கு நீச்சி ஜாயகி, அப்போ பூமிக்குள்ளே போயிடுச்சு, மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிருச்சுன்னா என்ன நடந்தால் அது மண்ணுக்குள்ளே போயிருக்கோம், மீன்ஸ் பூமிக்குள்ளே போயிருக்கோம். அர்த்வேக் பூகம்பம் ஏற்பட்டதுனால தான் எல்லாமே பூமிக்குள்ளே போயிருக்கிறது. சமுத்திரக்கோ தோடி கோதுக்கர் நிக்காலேங்கே, கடலை தோண்டி எடுக்க முடியுமா? பூமியை வேணால் தோண்டி எடுக்கலாம். பெருமையான பொருள் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பூமி தோண்டி தோண்டி நிறைய பொருட்களை எடுக்கிறாங்க. பாப் கேத்தே ஹே மே சப்கா உபகார் கர்த்தா ஹூம், பாபா சொல்றார் நான் அனைவருக்கும் உபகாரம் செய்கிறேன். ஆனால் எனக்கு என்ன நடக்கிறது, எல்லாருக்கும் நான் நல்லதான் செய்கிறேங்கிறார் பாபா. மேரா ஃபீட் சப் அப்கார் கர்த்தி காலி தேத்தே, ஆனால் எனக்கு எல்லாருமே செஞ்சது அபகாரம்தான், நிந்தனை தான் செய்திருக்கிறார்கள். நான் அபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் உபகாரம் செய்கிறேன். அப்போ எனக்கு மகிமை இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளோ பெரிய குணம் இல்லையா இது? அபகாரம் செஞ்சாலும் உபகாரம் செய்யணும்னா இது எவ்வளோ பெரிய குணம் இல்லையா? அப்போ அந்த அப்பேற்பட்ட குணம் கொண்டவருடைய மகிமையும் ஏற்படணும் தானே. பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், சிவனுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. பச்சே பி பாப்கி கிட்னி மகிமா கர்த்தியோ, குழந்தைகளாகி நீங்களும் கூட பாபாவுக்கு எவ்வளோ மகிமை பாடுறீங்க. பாபாவுடைய படம் 32 குணங்களை கொண்ட படம் இருக்கிறது. அதில் அந்த படத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞானம் சொல்லுங்க, அந்த படத்தை காட்டுங்க. இப்போ நீங்களும் கூட பாபா போல குணவானாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணணும் குணவான் ஆகிறதுக்கு. டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. बहुत हाईएस्ट बाप पढ़ाते हैं तो रोज जरूर पढ़ना चाहिए. ரொம்ப உயர்வான தந்தை வந்து படிப்பிக்கிறார், எனவே தினமும் அவசியம் படிக்க வேண்டும். இவர் அழிவற்ற தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். ரொம்ப லேட்டாக ஞான மார்க்கத்துக்கு வரக்கூடியவர்கள் பழைய குழந்தைகளை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறாங்க. अब सारी दुनिया की उन्नति हो रही है बाप द्वारा. இப்போ பாபா மூலமாக முழு உலகத்துக்குமே நன்மை என்பது நடந்து கொண்டிருக்கிறது, முழு உலகத்துக்குமே முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் முன்னேறோம் அப்படின்னா நம்முடைய முன்னேற்றம் உலக முன்னேற்றத்திற்கு ஆதாரமானது. श्री कृष्ण को भी गुणवान बनाने वाला बाप है. श्री कृष्णரையும் கூட ஸ்ரீ கிருஷ்ணர் போல குணவானாக ஆக்கினது யாரு? பாபா. பாபா எப்பேற்பட்டவர்? அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர். மற்ற எல்லாருமே வாங்கிக்கிறாங்க, பாபா மட்டும்தான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். बेहद का बाप देखो कितना मीठा और कितना प्यारा है. இந்த எல்லையற்ற பாபாவை பாருங்க, எவ்வளோ அன்பு கொண்டவராகவும் எவ்வளோ இனிமையுடையவராகவும் இருக்கின்றார். ऊंची थी ऊंच बाप द्वारा अब सबकी उन्नति हो रही है. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா மூலமாக அனைவருக்குமே இப்போ முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கமால் ஹே பாப்கி, இதெல்லாம் பாபா செய்யக்கூடிய ஒரு அதிசயமாகும். பல் காவோ பியோ சப் குச் கரோ, சிர்ஃப் பாபா கி குணு காவோ. பாபா சொல்றார், சாப்பிடுங்க, குடிங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் பாபாவுடைய குணத்தை பாடுங்க, அவருடைய மகிமையை பாடுங்க. சாப்பிட்றேன் குடிக்கிறேன்னு அவரை மகிமை மறந்துடக்கூடாது. ऐसे பாபா की याद में रहने से खाना नहीं खा सकते. பாபா நினைவில் இருந்தால் சாப்பிடலாம் முடியாது, அப்படிலாம் கிடையாது. பாபா நினைவில் உங்களால் சாப்பிட முடியும். எப்படி சாப்பிடுங்க? அவருடைய மகிமையை பாடிக்கிட்டே சாப்பிடுங்க. பாபா நினைவில் சாப்பிடக்கூடிய பாக்கியம் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு, அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. பாபா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. அப்படி பாபாட்டேருந்து
திருஷ்டி வாங்கி அந்த கிரணங்களை அவங்க சாப்பாட்டில் கொடுங்க. அப்புறம் பாபாவுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்புறம் பாபா கூடவே சாப்பிடுங்க. ராத்கோ ஃபுர்சத் பௌத் மில்ட்டியே. உங்களுக்கு இரவு நேரத்தில் நிறைய டைம் கிடைக்கிறது. 8 घंटा तो फुर्सत है. 8 மணி நேரம் டைம் இருக்கிறது. பாபா சொல்றார், குறைந்தபட்சம் 8 மணி நேரம் இந்த அரசாங்கத்தினுடைய சேவையை செய்யுங்கள். எந்த அரசாங்கம்? பாண்டவ அரசாங்கம், சங்கமயுகத்தினுடைய அரசாங்கம். யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆத்ம முன்னேற்றம் பெறுவதற்கான வழியை சொல்லுங்க. ஆத்மாவுக்கு நன்மை ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த நன்மை, இப்போ அடையக்கூடிய நன்மை 21 ஜென்மத்துக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஜீவன் முக்தி மன விஸ்வகா மாலிக். ஜீவன் முக்தி என்றாலே அர்த்தம் விஸ்வத்துக்கே மாலிக், எஜமானனாக ஆகுவதாகும். முக்திமான, முக்தி என்றால் என்ன? பிரம்மாண்டத்திற்கு மாலிக், எஜமானன் ஆகுவதாகும். ये समझाना तो सहज है ना. இதெல்லாம் புரிய வைப்பது ஈஸி தானே. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அவங்க முயற்சி தான் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்குமே என்ன வேணும்? ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும், ரசிப்பதற்கும், நினைப்பதற்கும், சிந்திப்பதற்கும் கூட என்ன வேணும்? அதிர்ஷ்டமானது வேணும். பட் நம்ம அதான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும். பாபா புரிய வைக்கிறார். பாபா நினைவு தவிர ஆத்மாவில் இருக்கிற துரு போகாது. बल सारा ज्ञान सुनाओ, परंतु आत्मा की उन्नति का उपाय याद के सिवाय और कोई नहीं. முழு நாளும் நீங்கள் ஞானம் சொல்லுங்க, சேவா பண்ணுறீங்க. ஆனால் ஆத்மாவுக்கான முன்னேற்றம் நினைவை தவிர வேறு உபாயமே இல்லை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் நிறைய சேவா பண்ணேன்னா யோகா பண்ண நேரமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா அதில் எந்த லாபமும் கிடைக்காது. ஆத்மாவில் இருக்கிற கணக்கு அப்படியே தான் இருக்கும். தெளிவாக சொல்லிட்டார் பாபா. ஆத்மா முன்னேற்றத்தை அடையிறதுக்கான உபாயம் நினைவை தவிர வேறு எதுவுமே இல்லை. பாபா குழந்தைகளுக்கு மிகவும் அன்போடு தினமும் தினமும் புரிய வைக்கிறார். அவ்வளோ புரிய வைக்கிறேன். உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்களா இல்லையானே தெரியல. ஓ ஹரேக் खुद समझ सकते हैं. இதை பற்றி நீங்கள் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள முடியும். ये सिर्फ तुम नहीं सुनती हो परंतु सब सेंटर वाले बच्चे सुनते हैं. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் மட்டும் கேட்கல, எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த பாயிண்ட்டை கேட்குறாங்க. ये டேப் ரக்கிய, இங்கே டேப் ரெக்கார்டர் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பாபா முரளி சொல்லிகிட்டே இருக்காரு. டேப் ரெக்கார்டரில் அந்த முரளி பதிவாயிட்டே இருக்குது. ये भी अपने में आवाज़ भरकर जाती है सर्विस पर. இந்த டேப் ரெக்கார்டரில் பாபாவுடைய மகாவாக்கியம் அதே சப்தத்தில், வாய்ஸில் பதிவாகிறது. இது அப்படியே சேவிக்கு போகுது. கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி பாபா அனுப்பிச்சுடுவார் இல்லையா, அதை சொல்கிறார். ये बहुत सर्विस देती है. இந்த டேப் ரெக்கார்டர் நல்லா சேவை பண்ணுது. அப்படியே பாபா சொன்னது அப்படியே சொல்லுதான். நல்ல சேவை பண்ணுது. குழந்தைகள் டேப் ரெக்கார்டர் மூலமாக கேட்கக்கூடிய அந்த முரளியை கேட்குறாங்க. என்ன நினைக்கிறாங்களா? நாங்கள் சிவபாபாவுடைய முரளியை கேட்குறோம். துமாரே துவாரா சுன்னே சே இன்டைரக்ட் ஓ ஜாத்தா ஹே. நீங்கள் போய் முரளி சொல்லிங்கன்னா அது இன்டைரக்ட் ஆகிடுது. டேப் ரெக்கார்டில் உட்காந்து கேட்டால் அது என்ன ஆகிடுதா? டைரக்ட் ஆகிடுது. இங்கே வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க? டைரக்டாக கேட்பதற்காக தான் வந்திருக்கிறீங்க. பாபா பிரம்மா வாய் மூலமாக கூறுகிறார். அதாவது அவருடைய வாய் மூலமாக ஞான அமிர்தத்தை கொடுக்கின்றார். இந்த நேரம் ஆத்மாவானது தமோ பிரதானம் ஆகிவிட்டது. அந்த ஆத்மாவின் மீது ஞான மழை பொழிய வேண்டும். அந்த தண்ணினால் மழை நிறைய பெய்யுது, அடிக்கடி மழை பெய்யுது. அந்த மழையினால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அந்த மழையினால் ஆத்மா பாவனமாக முடியாது. இங்கே எல்லாமே ஞான சம்பந்தமான விஷயமாகும். பாப் கேத்தி ஹே
அப் ஜாகோ. பாபா கூறுகிறார், குழந்தைகளே விழித்தெழுங்கள், நான் உங்களை சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். आत्मा की उन्नति भी इसमें है, बाकी सब जिस्मानी बातें हैं. ஆத்மா முன்னேற்றம் அடையிறதுக்கான விஷயமெல்லாம் இங்கே தான் கிடைக்கிறது. மற்றபடி உலகத்தில் எல்லாமே ஸ்தூலமான ஷரீரத்துக்கான விஷயங்கள் தான் சொல்லப்படுது. ஆன்மீக விஷயங்களை நீங்கள் மட்டும்தான் கேட்டுட்ருக்குறீங்க. பத்தம் பத்தி பாகியசாலி சிரஃப் தும் ஹி பன்தே ஹோ, பத்மா பதம் பாகியசாலியாக நீங்கள் தான் ஆகின்றீர்கள். அது யாரு? நீங்கள் தானே. யார் ஆத்ம முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை செய்துட்ருக்காங்களோ, ஆத்மா முன்னேற்றம் அடையிறதுக்கான வழிகளை கடைபிடிச்சிட்ருக்காங்களோ அவங்க தான் யார்? பத்மா பதம் பாகியசாலிகள். பாபி கரீப் நிவாஜ், பாபா ஏழை பங்காளன். 7 குழந்தைகள் தான் இந்த ஞானத்தை கேட்கின்றார்கள். அதனால தான் பாபா என்ன சொல்றார், அகலிகை அவர்களுக்கெல்லாம் கூட போய் நீங்கள் ஞானத்தை புரிய வைங்க. சத்தியத்தில் இது போன்ற விஷயமெல்லாம் இருக்காது. சத்தியத்துக்கு பேர் என்ன? வெறும் சத்தியுகன் மட்டும் சொன்னால் போதுமா? அது எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவாலயமாகும். இந்த உலகத்துக்கு பேர் என்ன? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வேஷ்யாலயமாகும். ஏன்னா இந்த கலியுகம் முற்றிலுமே தமோ பிரதானமாக இருக்கின்றது. அப் இஸ் பத்தி துனியாக்க சேஞ்ச் ஹோனாஹி. இப்போ இந்த பத்திதமான உலகமானது மாற வேண்டும். பாரத் மே ராமராஜ்ய और रावण राज्य होता है. பாரத்தில்தான் ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் நடைபெறுகிறது. जब अनेक धर्म हो जाते हैं तब अशांति हो जाती है. எப்போ அநேக தர்மங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அசாந்தியும் ஏற்படுது, சண்டையும் நடக்கிறது. அடுத்து ரொம்ப ஜோராக சண்டை நடக்கும், கடுமையான யுத்தம் நடக்கும். கடுமையான சண்டைக்கு பிறகு, யுத்தத்துக்கு பிறகு டோட்டலாக எல்லா சண்டையுமே என்னாகும்? முடிவுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். क्योंकि राजा की स्थापना हो कर्मातीत अवस्था भी हो. ஏன்னா ராஜ்யமானது ஸ்தாபனையிட்டிருக்கு, எல்லாருடைய நிலையும் கர்மாத்தீத்த நிலை என்பது வரப்போகின்றது. அதனால் இது ஒரு பக்கம் என்னாகும்? பெருசாக வந்து முடிஞ்சிடும். ஓ அவஸ்தா ஆகி தோ படாய் பூரி ஹோ ஜாயகி. கர்மாத்தீத்த நிலை வர 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 இந்த படிப்பதும் என்னாகுமா? முடிந்து போய்விடும். படிக்கிறது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்முடைய பாட்டு என்ன? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவோம். அவரவருடைய முயற்சியின் அனுசாரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவோம். இஸ் பம்பேர் को आग लगनी है फटाफट विनाश हो जाएगा. இந்த மூங்கில் காடு தீப்பிடிச்சு எரியும். இந்த உலகத்தை என்ன சொல்கிறார் பாபா? மூங்கில் காடு. மூங்கில் காட்டில் தீ பிடிச்சதுன்னா அது யாராலையுமே அந்த தீயை அணைக்க முடியாது. முழுக்க அது எரிஞ்சு முடிச்சுட்டு தான் அது முடியும். அது மாதிரி இந்த உலகத்துக்கு விநாசங்கிறது ஒன்று ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா ஃபட்டாஃபட் அப்படின்னு விநாசம் என்பது ஆகிவிடும். எல்லாருமே அந்த விநாசத்தில் இறந்து போய் விடுவார்கள். இரத்த ஆறு ஓடும். இரத்தாறு ஓடிய பிறகு பாலாறு நெய்யாறு ஓடும். ஐயோ ஐயோங்கிற சப்தத்துக்கு பிறகு ஆஹா ஆஹா என்ற முரசு ஒலிக்கும். வெற்றி வெற்றி என்ற முரசு ஒலிக்கும். பாக்கி சப் அக்ஞான் நித்ராமே சோத்தி சோத்தி கத்த மூச்சாயங்கி. அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடியவங்க தூங்கியே அழிந்து போவார்கள். படி யுக்தி சி ஸ்தாபனா ஹோத்தி ஹே. மிகப்பெரிய யுக்தியோடு ஸ்தாபனை காரியம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. விக்னபி படங்கி அத்தியாச்சார்பி ஹோங்கி. தடைகளும் ஏற்படும், பிரச்சனைகளும் வரும். இந்த தாய்மார்கள் மூலமாக சொர்க்கத்தின் வாசல் திறக்கும். ஹைத்தோ புருஷ் பி பகுத் ஹே. சொர்க்க ஸ்தாபன காரியத்துக்கு பிரதர்ஸ் ஆண்களும் இருக்காங்க. परंतु माता जन्म देती है तो उनको पुरुष इसाफा ज़्यादा मिलता है. ஆனால் ஒரு குழந்தைக்கு ஜன்மா கொடுக்கறது யார்? தாய். அதனால்
ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான प्राप्ति கிடைக்கிறது. स्वर्ग में नंबरवार सब जाएंगे, कोई 2 जन्म मेल के भी बन सकते हैं. சொர்க்கத்துக்கு எல்லாருமே நம்பர் வாரா தான் போவோம். 2 ஜென்மா கூட ஆண் ஜென்மா எடுக்கலாம். ஒன்று பெண் ஜென்மா ஒரு ஆண் ஜென்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, 2 பிறப்பு ஆண் பிறப்பு கூட எடுக்கலாம். ட்ராமாவில் என்ன பதிவாக இருக்கிறதோ அதுபடி நடைபெறும். आत्मा की उन्नति होने से कितना फर्क हो पड़ जाता है. कोई तो एकदम हाईएस्ट बन जाता है. ஆத்மாக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுனால எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுது பாருங்க. சில பேர் பார்த்தா அப்படி ஹையஸ்ட் ஆகிடுறாங்க. அவ்வளோ புருஷார்த்தம் பண்ணியிருக்காங்க, ஆத்மாவுக்கான புருஷார்த்தம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. சில பேர் பார்த்தா முற்றிலும் லோயஸ்ட், சில பேர் ஹையஸ்ட்டு, சில பேர் லோயஸ்ட் தாழ்ந்த நிலையிலே இருக்கிறாங்க. ஹையஸ்ட் ஆகிறவங்க ராஜா ஆகுறாங்க, லோயஸ்டாக இருக்கிறவங்க பிரஜை ஆகிடுறாங்க. ராஜா எங்கே, பிரஜா எங்கே. மீட்டி மீட்டி बच्चों को बाप समझाते हैं. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். அப்போ புருஷார்த்த கரோ, இப்போ புருஷார்த்தம் பண்ணுங்க. இது தபஸ்யா மாதம், ஜனவரி மாதம், 18 ஜனவரி வரப்போகுது. அதனால் எல்லாருடைய கவனம் எதில் இருக்கணும், யோகா, முரளி கிளாஸ், தாரணா, தபஸ்யா. ஸோ இதில் நம்முடைய கவனம் அதிகமாக இருக்கணும். யோகசி பவித்திர பனும், யோகா செய்து செய்து பவித்திரமாகுங்க. அப்போ தான் தாரணை என்பது ஏற்படும். மஞ்சில் பௌத் உஞ்சி ஹே, நாம் அடைய வேண்டிய லட்சியம் மிக உயர்ந்த லட்சியமாகும். தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து மிக அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா கா பரமாத்மா கே சாத் லவ் ஹேனா, ஆத்மாக்களாகி உங்களுக்கு பரமாத்மாட்ட அன்பு இருக்கு இல்லையா, பரமாத்மா மேலே அன்பு வச்சுருக்கீங்க இல்லையா. ஏஹி ரூஹானி லவ், இது ஒரு ஆன்மீகமான அன்பு. இதன் மூலமாக ஆத்மாவுக்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது, ஆத்மாவிற்கு நன்மை கிடைக்கின்றது. இது மூலமாக நம்ம ஆத்மா பாபா மேலே அன்பு வைக்க வைக்க ஆத்மாவுக்கு நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸ்தூலமான ஷரீர அன்புனால கீழே விழுந்துட்டீங்க. இப்போ மேலே ஏறணுன்னா என்ன வழி, ஸ்தூல அன்பை, ஷரீரத்து மேலே இருக்கிற அன்பை விட்டுட்டு தன்னோட ஆத்மா மேலே அன்பு செலுத்தணும். அதுக்கு மேலே பரமாத்மாட்ட அன்பு செலுத்தணும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஓடி போயிடுறாங்க. யஜ்யக்கு படி சம்பால் சாயே, இந்த யஜ்யத்தை மிகவும் பாதுகாக்க வேண்டும். நமக்காக பாபா யஜ்யத்தை படைச்சிருக்காரு, நமக்காக பாபா உருவாக்கி வச்சிருக்காரு. நம்முடைய ஆத்மா முன்னேற்றத்துக்காக, நன்மைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காகத்தான் இந்த யஜ்யமானது படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும், என்னோட யஜ்யம், என்னோட பாபா வீடு நினச்சி இந்த யஜ்யத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். தாய்மார்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் பைசானால, சின்ன சின்ன பைசா மூலமாக யஜ்யத்தினுடைய சேவையானது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் செல்வந்தர் ஆகின்றார்கள். சாரா மதார் படாய்ப்பரு, ஏழை செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா தன்னுடைய செல்வத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் செல்வம் தான் இருக்குதுனாலும் பைசாவை பாபா சேவையில் கொடுக்க 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 ஏழை என்ன ஆயிடுறாங்க, செல்வந்தராயிடுறாங்க. அடுத்து என்ன சொல்றார் பாபா, அனைத்துக்கும் ஆதாரம் படிப்பாகும். शिव बाबा को याद करते सर्विस करती रहो, बहुत उन्नति हो सकती है. शिव பாபாவை நினச்சிக்கிட்டே சேவை பண்ணிக்கிட்டே இருங்க, முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். शिव बाबा की सर्विस में शरीर भी न्यूचावर करना चाहिए. शिव பாபாவுடைய சேவையில் இந்த சரீரத்தையும் அர்ப்பணிச்சிடணும். சரீரத்தால் நான் சேவா பண்ண மாட்டேன்னு இருக்கக்கூடாது, சரீரத்தையும் அர்ப்பணம் பண்ணிடணும். சாரா தீன் நஷா ரஹே, முழு நாளும் உங்களுக்கு போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். இருக்குமா அப்படி?
முழு நாள் போதையில் இருக்க முடியுமா? ये मासी का घर नहीं है. இது சித்தி வீட்டுக்கு போகிறது போல கிடையாது. நஷா இருக்கணும்னா அதுக்கான முயற்சியும் இருந்தால் தான் வரும். ஆத்மாபிமான ஸ்திதிலாம் இருந்துட்டு இருந்தால் தான் வரும் நஷா. எனக்கு நான் எவ்வளவு நன்மை செய்துட்ருக்கேன்னு பாருங்க. பாபா சொல்கிறார், முடிந்து போன விஷயத்த நினைக்காதீங்க. வேறு எந்த ஆசையும் உங்களுக்காக வைக்காதீங்க. சரீர நிர்வாகத்துக்கான வேலையெல்லாம் பாருங்க. எப்போ டைம் கிடைக்கின்றதோ அப்போ பாபாவை நினைவு செய்தால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். பாபா பாந்தேலிக்கு பி சம்ஜாத்தே ஹே. பாபா பந்தனத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் புரிய வைக்கிறார். துமி பத்திக்கு போத் நம்ரதா பியார் சே சம்ஜானா. உங்களுடைய கணவன் பதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பணிவாக அன்பாக புரிய வைங்க. कोई मारे तो उन पर फूलों की वर्षा करो. சில பத்தி அடிக்கிறாங்க, கிளாஸ்க்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்க வேண்டியதாக இருக்கு. அடித்தாலும் அன்பாக அவங்க மேலே பூமழை பொழிங்க. யுக்தி சொல்லித்தரார் பாபா. अपने को बचाने की बड़ी युक्ति चाहिए. உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கு யுக்தி வேண்டும். ஆங்கி படி ஷீத்தல் चाहिए. உங்களுடைய கண்கள் மிகவும் சீத்தலமாக இருக்க வேண்டும். கண்ணை உருட்டக்கூடாது. கோவத்தில் ஆவேசத்தில் கண்ணை உருட்டக்கூடாது. கண்கள் சீத்தலமாக இருக்க வேண்டும். ஆடக்கூடாது. அங்கதன் போல, அங்கதனுடைய உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அங்கதன் போல ஆடாத அசையாததாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரு? நீங்கள் அனைவருமே மகாவீரர்கள். எது நடந்து முடிந்ததோ முடிந்தவற்றை நினைக்காதீங்க. சதா மகிழ்ச்சியாக இருங்க. முடிஞ்சு போன விஷயத்த நினைக்காதீங்க. சதா மகிழ்ச்சியாக இருங்க. ட்ராமா என்ற பாயிண்டில் ஆடாத அசையாதவராக இருங்க. எத்தனை பாயிண்ட் சொல்லிட்டார் பாருங்க பாபா. பாபா சுயம் சொல்கிறார். என்ன ட்ராமான்னு எப்படி நினைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நானும் ட்ராமாவில் கட்டுப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு? அவர் சுதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றினாராம். சக்கரத்தை சுழட்டின உடனே எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அசுரர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை அனைத்துமே கதைகளாகும். பாபா ஹிம்சியான காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. அவர் அப்பா டீச்சராக இருக்கிறார். இங்கே அவர் அழிக்கிற விஷயமெல்லாம் கிடையாது. பாபா சொல்றார், ஒரு பக்கம் பார்த்தா எக்கச்சக்கமான மனிதர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள். நாம யாரு? பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு துணையாக இருந்தது யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். பாபான்னு சொல்கிறது நம்ம பக்கம் யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம கூட யார் இருக்கிறா? பாபா இருக்கிறாரு. அந்த பக்கம் எல்லா சேனைகளும் இருக்கிறது. இதெல்லாம் இந்த நேரத்தினுடைய நினைவு சின்னமான விஷயங்களாகும். யார் பாபா கிட்ட வரணும்னு இருக்குதோ அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. கல்பத்துக்கு முன்னால் பதவி அடைஞ்சது போல அந்த பதவியை அடைந்து கொண்டே இருப்பார்கள். மற்றபடி பாபா கருணை உள்ளம் கொண்டவர், துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் துக்கத்தை எவ்வாறு கொடுக்க முடியும்? துக்கத்தை அவர் கொடுக்க முடியாது. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணிக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஈஸ்வரிய அரசாங்கத்தினுடைய சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும். பாபா போல குணவானாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்,
எது முடிந்ததோ முடிந்தவற்றை நினைக்க வேண்டாம். முடிந்தவற்றை முடித்துவிட்டு சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். டிராமா என்ற பாயிண்டில் ஆடாத அசையாத ஆத்மாவாக இருக்க வேண்டும். वरदानम संकल्प, बोल और कर्म की व्यर्थ को समर्थ में परिवर्तन करने वाले होली हंस भव. எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றிலும் இருக்கக்கூடிய வீணானவற்றை சக்திசாலியானதாக மாற்றக்கூடிய அன்ன பறவையாக ஆகுங்கள். होली हंस का अर्थ है संकल्प, बोल और कर्म की व्यर्थ को समर्थ में परिवर्तन करने वाले. அன்ன பறவை அப்படின்னாலே அர்த்தம் என்ன? எண்ணம், சொல், செயலில் இருக்கக்கூடிய வீணானவற்றை மாற்றக்கூடியவர்களுக்கு பேர் தான் என்ன? அன்னப்பறவை. ஆக தன்னை என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். நான் அன்னப்பறவை போல இருக்கிறேனா? தூய அன்னப்பறவை. என்னால் வேஸ்ட்டை மாற்ற முடியுதா? व्यर्थ जैसे पत्थर होता है. வேஸ்ட் என்பது கல் போல. வேஸ்ட் தாட்ஸு, வேஸ்ட் பேச்சு, இதெல்லாம் என்ன? கல். பத்தருக்கு வேல்யூ नहीं, கற்களுக்கு வேல்யூ கிடையாது. ரத்தனுக்கு வேல்யூ होती है, ரத்தனங்களுக்கு தான் வேல்யூ இருக்கிறது. होली हैंड्स फौरन परख लेता है. தூய அன்ன பறவையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எது கல் எது ரத்தனங்கிறத உடனே கண்டறிந்து விடுவார்கள். எது வேஸ்ட்டு பேசினா ஃபீல் ஆகும், வேஸ்ட்டு நினச்சா ஃபீல் ஆகும். நான் வேஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கிறேன், தப்பு அப்படிங்கிறது உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும். அவங்கள தான் என்ன சொல்லப்படுது? தூய்மையான அன்னப்பறவை. இது வேலைக்கான பொருள், இது வேலைக்காகாத பொருள் என்பதையும் கண்டறிந்து விடுவார்கள். கரம் கர்த்தி சிரஃப் எ ஸ்மிருதி எமர்ஜ் ரஹே. காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த நினைவானது உங்களுக்கு எப்பொழுதுமே எமர்ஜாகி இருக்க வேண்டும். எந்த நினைவு? ஹம் ராஜயோகி நாலேஜ்ஃபுல் ஆத்மாயே ரூலிங் और கண்ட்ரோலிங் பவர் வாலி ஹே. நான் யாரு? ராஜயோகி, நாலேஜ்ஃபுல் ஆத்மா, ரூலிங் மற்றும் கண்ட்ரோலிங் பவர் கொண்ட ஆத்மா. து व्यर्थ जाने सकता. அப்படி தன்னை நினைச்சிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொழுதும் வேஸ்ட் என்பது வரவே முடியாது. இந்த நினைவு உங்களை தூய்மையான அன்ன பறவையாகவே ஆக்கிவிடும். ஸ்லோகன். जो स्वयं को इस देह रूपी मकान में मेहमान समझते हैं वही निर्मोही रह सकते हैं. யார் தன்னைத்தானே இந்த தேகம் என்ற வீட்டில் நான் ஒரு விருந்தாளியாக இருக்கிறேன் என்று புரிந்திருக்கிறார்கள், அவர்கள்தான் பற்றற்றவராக ஆக முடியும், பற்றற்றவராக இருக்க முடியும். நல்லது. இன்றைக்கான டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பாயிண்ட்டு, பயிற்சிக்கான பாயிண்ட்டு பாபா சொல்கிறாங்க. जैसे जब कोई ऐसा दिन होता है तो चलते फिरते ट्रैफिक को भी रोक कर 3 मिनट साइलेंस की प्रैक्टिस कराते हैं. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன செய்கிறாங்கன்னா, உலகத்தில் போயிட்டுருக்கும்போது டிராஃபிக்கு கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் சைலன்ஸை கடைப்பிடிங்கன்னு சைலன்ஸை கடைப்பிடிக்க வைக்கிறாங்க. ரோடில் கூட டிராஃபிக் என்ன பண்ணுறாங்களா, கண்ட்ரோல் பண்ணி 3 மினிட்ஸ் சைலன்ஸினுடைய ப்ராக்டிஸை ஏற்படுத்துகிறாங்க. चलती हुए सभी कार्य को स्टॉप कर लेते हैं. நடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது கூட எல்லா காரியங்களை நிறுத்தி விடுகிறார்கள். ऐसे आप भी कोई कार्य करती या बात करती हो. அதே போல நீங்கள் குழந்தைகளும் கூட எந்த காரியம் செய்தாலும், இல்லை பேசுகிற வேலை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, பேசி கொண்டிருந்தாலும் இடையிடையில் எண்ணங்களுடைய ஒரு டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பயிற்சி செய்யுங்க. 1 मिनट के लिए भी मन की संकल्प को, 1 நிமிடத்திற்கு உங்களுடைய மனதின் எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிடுங்க.
शरीर द्वारा चलती हुई कर्म को बीच रोककर अपनी फरिश्ता स्वरूप में स्थित हो जाओ. எண்ணங்களை ஸ்டாப் பண்ணி ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்க. நான் டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக இருக்கேன், நான் அந்த அவ்வியக்த ஃபரிஷ்தாவாக இருக்கிறேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சரீரத்தினால வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. வேலை வேலை வேலைன்னு எல்லா வேலையும் ஒரு செகண்டை போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு டபுள் லைட் ஃபரிஷ்தா சொரூபத்தினுடைய ஸ்தித்தியை அனுபவம் பண்ணுங்க. ஃபரிஷ்தாவை ஆயிடுங்க. அந்த ஃபரிஷ்தா சொரூபத்தை அனுபவம் பண்ணுங்க. இந்த பயிற்சியானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லது. ஓம் சாந்தி. சிவலோகநாதன் விந்து சொரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை. சிவலோகநாதன் விந்து சொரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை. சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம். சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம். சிவலோகநாதன் விந்து சொரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை. நிலையான இன்பம் நிறைவாக பெறவே அதிகாலை எழுந்து அன்பாக நினைப்போம். நிலையான இன்பம் நிறைவாக பெறவே அதிகாலை எழுந்து அன்பாக நினைப்போம். மலை போல துன்பம் எது வந்த போதும் கரைந்தேதான் போகும். சிவனை நினைந்தால் மலை போல துன்பம் எது வந்த போதும் கரைந்தேதான் போகும். சிவனை நினைந்தால் சிவலோகநாதன் விந்து சொரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை. பால் போன்ற வெண்மை தேன் போன்ற இனிமை மலர் போன்ற மென்மை மனதை அவர் தந்தார். பால் போன்ற வெண்மை தேன் போன்ற இனிமை மலர் போன்ற மென்மை மனதை அவர் தந்தார். மலை போல துன்பம் எது வந்த போதும் கரைந்தேதான் போகும். சிவனை நினைந்தால் மலை போல துன்பம் எது வந்த போதும் கரைந்தேதான் போகும். சிவனை நினைத்தால் சிவலோகநாதன் விந்து சொரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த
சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சுகதாமம் செல்ல. சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சிவலோகநாதன் பிந்து ஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. உள்ளத்துல அன்பு நிறைஞ்சிருந்தாலே கண்கள் ஒருபோதும் குற்றத்தை காண்பதில்லை. When the heart is overflowing with love, the eye sees no fault.